வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 30, 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். சோ நேத்து சண்டே வீடியோ போட முடியல, அதனால இந்த 3 நாள் போது சேர்த்து இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போலாம். அந்த வகையில ஆகஸ்ட் 29ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிளாஷ்பேக் போயிடலாம். சுரு சம்மர் ஃபெஸ்டிவல், சுரு கோடை விழா எங்கு நடைபெற்றது அப்படினா நமக்கு லடாக்ல, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி எக்ஸர்சைஸ் பிரைட் ஸ்டார் போர் நடவடிக்கை பயிற்சி வந்து எகிப்துல நடைபெற்றது, ஈஜிப்ட்ல. அடுத்த கேள்வி நியூ டெவலப்மெண்ட் பேங்கினுடைய வைஸ் பிரசிடென்ட், புதிய மேம்பாட்டு வங்கியின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜீவ் ரஞ்சன் அவர்கள். அடுத்த கேள்வி கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல வந்து யார் ஜெயிச்சாங்க, எந்த டீம் ஜெயிச்சாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். அடுத்த கேள்வி தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29. இப்போ நம்ம ஆகஸ்ட் 30, 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. சோ எப்பவும் போல முதல்ல ஸ்டார்டிங்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். சோ தமிழ்நாடு நியூஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்காக பிரத்யேகமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்காக சோ மொத்தம் நமக்கு 3644 வேகன்சி, huge number of vacancy போலீஸ் கான்ஸ்டபிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து நமக்கு நவம்பர் 9ஆம் தேதி. 10th படிச்சிருந்தாலே போதும், நீங்க 18 வயசு இருந்தாலே நீங்க எக்ஸாம் எழுதலாம். சோ அதற்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 4ஆம் தேதியில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இதுல வந்து மொத்தம் 28 டெஸ்ட் இருக்கும். 2200 क्वेश्चन டோட்டல் ஆட்டு, புக் வைஸ் டெஸ்ட், அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அதுலயே ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்துரும். சோ இந்த பேட்ச்ல வந்து செப்டம்பர் 3 வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நம்பர் 9445275642, ஓகே, 52755642 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருப்போம். இந்த நம்பருக்கு 999 ஜிபே அல்லது போன் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ பிசி வந்து ஈஸியான எக்ஸாம் தான். நீங்க தாராளமா யாராலும் புதுசா ஸ்டார்ட் பண்ணா கூட ஈஸியா நமக்கு ஒரு 2.5 months இருக்கு, படிச்சு தாராளமா நீங்க எழுதிடலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்போ நமக்கு நிறைய பேருக்கு வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். போலீஸ்ல ஒரு மாநிலத்துல உயரிய பதவி எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டிஜிபி சொல்லுவாங்க. அதுவும் டிஜிபில பாத்தீங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் டிஜிபி தான் வந்து உள்ளதுல ஒரு பெரிய போஸ்ட். ஓகேவா? சட்டம் ஒழுங்கு டிஜிபி. சோ சட்டம் ஒழுங்கு டிஜிபியா இருந்த சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. சோ சங்கர் ஜிவால் ரிட்டையர்ட் ஆனோனே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்களா? ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க, இவருக்காகவே வந்து தனியா ஒரு ஆணையகம் உருவாக்கி அதுக்கு தலைவரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து பொறுப்பு டிஜிபி ஆக ஒருத்தங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. யாரு என்ன அப்படிங்கறது டீடைல்ஸ் வந்து உள்ள போய் பார்க்கலாம். சோ who is appointed as the head of Fire Commission of தமிழ்நாடு? ஓகேவா? சோ தமிழ்நாடு ஃபயர் கமிஷன் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சோ தமிழ்நாடு ஃபயர் கமிஷன் அப்படிங்கறத ஆரம்பிக்க போறத எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மே 10, 2022 அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அந்த அறிவிப்பை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்க தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையத்தினுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா சங்கர் ஜிவால் அவர்கள். சங்கர் ஜிவால் அவர்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு. இவருடைய நேட்டிவ் எங்க அப்படின்னா இவர் வந்து உத்தரகாண்டை சேர்ந்தவர். எந்த ஊர்ல உள்ளவர் அப்படின்னா உத்தரகாண்ட் இவருடைய நேட்டிவ் மக்களே. 1990 பேட்சுடைய ஐபிஎஸ் ஆபீசர், தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆபீசர். ஓகேவா? சோ இந்த ஃபயர் கமிஷன் பத்தி இப்ப நம்ம இந்த தீயணைப்பு ஆணையத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இதுல மொத்தம் வந்து 6 மெம்பர். சோ எத்தனை பேர் கொண்ட கமிஷன் இது? 6 மெம்பர் கமிஷன். ஓகேவா? சோ இந்த 6 மெம்பர்ஸ் கமிஷன் இது. சோ இவங்களுடைய பிரதான வேலை என்ன அப்படின்னா இப்போ ஃபயர் சர்வீஸ் அப்படின்னா என்ன, இப்போ எங்க வந்து ஒரு தீ எரிஞ்சாலும் வந்து போய் அணைக்கணும். சோ இந்த தீ அணைப்புல வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத போயிட்டு ஆராய்ஞ்சு இவங்க வந்து அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். சோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ்னு ஒன்னு இருக்கு. ஓகேவா? நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் எங்க இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? அதாவது தேசிய தீயணைப்பு
கல்லூரி நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் அப்படிங்கிறது நாக்பூர்ல இருக்கு. நாக்பூர், ஸோ நாக்பூர்ல இருக்கு மகாராஷ்டிரால. அதே மாதிரி லண்டன்லயும் வந்து இந்த தீயணைப்புக்காக வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் நீங்க போய் பாருங்க, அதாவது வேர்ல்ட்ல எங்கெங்கெல்லாம் வந்து சிறந்த முறையில தீ அணைக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றதா வந்து இந்த ஃபயர் கமிஷனுடைய வேலை. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இவரை தலைவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உத்தரகாண்டை சேர்ந்தவர் 1990 பேட்ச். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கடுத்து இவர் டிஜிபி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஸோ இப்போ அடுத்த டிஜிபி யாரு அப்படிங்கிற கேள்வி எழுதல. ஸோ அடுத்த டிஜிபி அப்படின்னு சொல்லும்போது பொறுப்பு டிஜிபி ஆட்டு வெங்கட்ராமன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? இவர் வந்து பொறுப்பு டிஜிபி தான். ஓகேவா? ஸோ அதாவது ஃபுல் டைம் டிஜிபி அப்பாயின்மெண்ட்ல. ஸோ என்ன அப்படின்னா இதுல ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த நான் இவர் 1990 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொன்னேன் நான், சங்கர் ஜிவால் அவர்கள். வெங்கட்ராமன் அவர்கள் வந்து 1994 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடியே வந்து 1992 பேட்ச்ல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா அவருக்கு போடாம இவருக்கு போட்டாங்க, யூபிஎஸ்சிக்கும் ப்ராப்பரா அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாள்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால இவர் வந்து பொறுப்பு டிஜிபி தான் வெங்கட்ராமன் அவர்கள். இவர் வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய நியூஸ். அதே மாதிரி நம்மளுடைய மாநிலத்தை எடுத்தோடனே நம்மளுடைய முதல்வர் எங்க இருக்காரு? நம்மளுடைய முதல்வர் வந்து யூரோப் போயிருக்காரு. ஓகேவா? ஜெர்மனில இருக்காரு. ஸோ சிஎம் வந்து முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்காரு. ஓகேவா? ஸோ ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்காரு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் எங்க இருக்காரு அப்படின்னா ஜப்பான் போயிட்டு அப்படியே அடுத்து சைனால வந்து எஸ்சிஓ மாநாடுக்கு போயிருப்பாரு. அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஸோ திரௌபதி முர்மு வந்து நாளைக்கு சென்னை வராங்க. ஸோ நாளைக்கு சென்னையில நந்தம்பாக்கத்துல சிட்டி யூனியன் பேங்கினுடைய 120வது ஃபவுண்டேஷன் டே. ஸோ அதுக்கு வராங்க. ஸோ கொஞ்சம் பேர் வெளியே போறாங்க, உள்ள வராங்க. இவங்க எல்லாரும் என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டே இருக்கணும். நம்ம எக்ஸாம்ல கேள்விகள்லாம் வரலாம். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து தேசிய செய்திகள். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து எலெக்ஷன் வந்துட்டாலே வந்து நிறைய அறிவிப்புகள்லாம் பயங்கரமா ஆகும். இனி நமக்கும் ஒரு 8 மாசத்துல எலெக்ஷன் இருக்கு, நமக்கும் நிறைய அறிவிப்புகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ எலெக்ஷன் வரக்கூடிய ஒரு மாநிலம் எது அப்படின்னா ஸோ பார்த்துருப்பீங்க நிதிஷ்குமார். ஸோ நிதிஷ்குமார் பீகாருடைய முதல்வராக இருக்கக்கூடியவர். ஸோ ஜனதாதள் கட்சியினுடைய தலைவர். ஸோ அங்க எலெக்ஷன் வரனால ஒரு புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். என்னங்கிறது உள்ள போய் சொல்றேன். So which state launched the முக்கியமந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா? முக்கியமந்திரி மகிழா ரோஜ்கர் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த திட்டத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னா அதாவது குடும்பத்துல அதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சு ஒரு இன்கம் கிரைட்டீரியா அதாவது ஆண்டு வருமானம் இவ்வளவு இருக்கும்ல. ஸோ அந்த குடும்பங்களை எடுத்துட்டு அந்த குடும்பங்கள்ல ஒரு பெண்மணிக்கு அந்த குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஸோ என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க தொழில் தொடங்குறதுக்காக 10,000 ரூபாய் கொடுப்பாங்களாம். தொழில் தொடங்குறதுக்காக 10,000 ரூபாய் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் இவங்க அந்த 10,000 ரூபாயை கரெக்டா தொழில வந்து செலவு செஞ்சிருக்காங்களா, தொழில் தொடங்குறதுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. எலெக்ஷனே இப்போ 2 மாசத்துல வரப்போதாங்க. ஓகே, எலெக்ஷன் இப்போ வரப்போதாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து 10,000 ரூபாயை கொடுத்துட்டு இப்போ 10,000 ரூபாங்கிறது டக்குன்னு என்ன பாருன்னு சொல்லி செலவழிச்சு. ஓகே, ஒரு வீட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு செலவு வந்ததுனாலே முடிஞ்சு. ஸோ முடிச்ச பிறகு இப்போ 6 மாசம் இப்போ அவங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா கூட 6 மாசம் கழிச்சு போனால் அது இருக்குமான்னு கிடையாது. ஸோ 2 லட்ச ரூபாய் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ வித்தியாசமான யோசிப்பாங்க போல. ஓகேவா? ஸோ முக்கியமந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா ஜெயிக்கிறதுக்கான யுக்திகள் போல இதெல்லாம். ஓகேவா? நம்ம முதல்வர் ஏதாவது அறிவிக்கிறாருன்னு பார்ப்போம். மேபி பொங்கலுக்கு ஏதாச்சும் 5,000 ரூபாய் ஏதாச்சும் கொடுப்பாரா இருக்கும், பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து எங்க அப்படின்னா பீகார்ல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒடிசால வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஃபேமஸா கொண்டாடுவாங்க. இப்போ வந்து அந்த ஃபெஸ்டிவல் நௌகாய். அங்க இருக்கக்கூடிய ஒரு அறுவடை திருவிழா தான் வந்து நமக்கு வந்து நௌகாய். ஓகேவா? நௌகாய் திருவிழா அப்படிங்கிறது ஒடிசால நடக்கக்கூடிய ஒரு அறுவடை திருவிழா. ஓகேவா? ஸோ ஒடிசா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பஸ்ஸா இருக்குல்ல. எந்த ஊருக்கு போற பஸ் அப்படின்னா டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடிய பஸ். டெல்லியில புதுசா ஒரு ஸ்பெஷல் பஸ் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ விச்
ஸ்டேட் ஆர் யூடி லான்ச் த யூ ஸ்பெஷல் பஸ்ஸஸ். எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் யூ ஸ்பெஷல் பேருந்துகளை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா இது டைரக்டா டெல்லி. இந்த பஸ் டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு போகும். ஸோ இந்த முன்னாடி இது வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, கேமரா இருக்கும், நிறைய சேஃப்டிக்கு எல்லா மெஷர்ஸும் இருக்கும். முன்னாடி இருந்துச்சு, இதை டிஸ்கண்டினியூ பண்ணி தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால டேரக்டாக இதில் ரொம்ப படிக்கணும் அவசியம் இல்லை. யூ ஸ்பெஷல் பஸ்ஸஸ் அப்படின்னா டெல்லி. ஓகேவா? அடுத்து ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். ஸோ இன்டர்நேஷனல் நியூஸ்ல நான் சொன்னேன் மோடி அவர்கள் வந்து எங்கே போயிருந்தாரு. ஸோ மோடி அவர்கள் வந்து ஜப்பான், சைனா. ஸோ ஜப்பான், சைனா வந்து சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. ஸோ நம்ம என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ SCO சமிட் பற்றி பார்க்கலாம். ஸோ வேர் வாஸ் தி SCO சமிட் 2025? SCO உச்சி மாநாடு 2025 எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ SCO அப்படின்னா என்ன? ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத நமக்கு SCO அப்படின்னு சொல்லுவாங்க. SCO அப்படிங்கிறது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 2001ல தான் SCO அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? சைனால தான் இருக்கு. சோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா சைனால தான். பீஜிங், சைனா பீஜிங்ல இருக்கு. பீஜிங் சைனால. இதுல வந்து உறுப்பினர்கள் வந்து அரௌண்ட் 10 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா, அப்புறம் இந்த இஸ்தானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான். ஓகேவா? அப்புறம் ஈரான், கடைசியா வந்ததுதான் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. கடைசியா வந்து SCO அமைப்புல இணைந்த நாடு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பெலாரஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, பெலாரஸ் அப்படிங்கிற நாடு தான் வந்து கடைசியா வந்து சேர்ந்த நாடு. இதனுடைய உச்சி மாநாடு 2025 உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது? டியான்ஜின் அப்படிங்கிறது சைனால இருக்கக்கூடிய ஒரு இடம். டியான்ஜின். ஓகேவா? டன். சோ இதுல வந்து இது வந்து சைனால. ஓகேவா? சைனால நடந்த விஷயம். ஜப்பான் போகும்போது இதே மாதிரி தான் ஒரு 10 இயர் விஷன் பாலிசி வந்து சைன் பண்ணாங்க. 10 வருஷத்துக்கான ஒரு தொலைநோக்கு கொள்கை. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஓகேவா? அதாவது இங்கேருந்து அங்கே ஆள் அனுப்புறது, அங்கேருந்து இங்கே ஆள் அனுப்புறது. ஒரு எத்தனை பேருக்கு அப்படின்னா 5 லட்சம் பேருக்கு. ஓகேவா? 500K. ஸோ இந்த மாதிரி சில அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பிரதமருடைய சைனா மற்றும் ஜப்பான் போன அந்த டூரோடைய அம்சங்கள். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ஜப்பான் போகும்போது வந்து அந்த புல்லட் ட்ரெயின் எல்லாம் போனாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வேடிக்கையாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம கிளாஸில் எடுத்தோம்னு சொல்லி தோணுச்சு. என்ன அப்படின்னா ஒரு ஊரில் ஸ்கூலில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னடா இது? நம்ம ஊரில் ஸ்கூலில் ஃபோன் யூஸ் பண்ணலாமா? காலேஜ்லேயே வந்து சில காலேஜில் தான் வந்து அதாவது காலேஜ்லேயே வந்து கிளாஸ் ரூமில் வந்து நம்ம ஊரில் எந்த கிளாஸ் ரூம்லேயே வந்து பெரிய அளவுக்கு அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறது இன்னும் வரணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னுடைய சித்தப்பா பொண்ணு, அவங்க தானே, அதாவது அப்பாவோட தங்கச்சி பொண்ணு. என்ன அப்படின்னா வந்து இப்போ இங்கே தான் வந்து கவுன்சிலிங் வந்தாங்க. சாய்ராம் காலேஜில் படிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து காலேஜ்லலாம் ஃபோன் யூஸ் பண்ணலாமா கிளாஸ் ரூம்லலாம் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் வருது. வாட்ஸ்அப்பில் வந்து இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, ஒவ்வொரு வித்தியாசம் மாறிட்டு வருது. ஓகே, இப்போ இந்த நியூஸ் போயிடலாம். விச் கண்ட்ரி பேண்ட் ஃபோன்ஸ் இன் ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ்? ஓகேவா? பள்ளி வகுப்பறையில் தொலைபேசிகளை தடை செய்த நாடு எது? சவுத் கொரியா. ஓகேவா? தென்கொரியா. ஸோ நம்ம இந்த ஸ்கூல் இது வந்து இந்த ஒரு நியூஸ். நம்ம இது சம்பந்தமாக சில நியூஸ் பார்க்கலாம். முக்கியமாக இந்த கேள்வி கேட்கலாம். ஆஸ்திரேலியா சமீபத்தில் வந்து 16 வயதுக்கு கீழே, அதாவது 16 வயதுக்கு கீழே யாருமே வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியாவுக்கு தடை விதித்த நாடு எது? சமூக வலைத்தளங்களில் தடை விதித்த நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆன்லைன் சேஃப்டி அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய நாடுகள் இருக்கு. பிரான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 15 வயசு இது மேல தான், 15 வயசுக்கு மேல தான் யூஸ் பண்ணணும். ஆஸ்திரேலியாவில் 16 வயசுக்கு மேல தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா
ஆக்சுவலி ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஃபோன்னால இப்போ நம்மளுடைய டைமே நிறைய வேஸ்ட் ஆகுது. அதாவது இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க நீங்க கண்டிப்பா ஒரு 20+ இருப்பீங்க, ஓகேவா? ஸோ இப்போவே நம்மளுடைய நேரம் படிக்கிற டைம்லாம் எப்படியோ அப்படியே போகுது. உள்ள ஓப்பன் பண்ணிட்டோம்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போகுது, யூடியூப் ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அது அப்படியே போகுது. எடுக்கவே தெரியாம வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்கூல்ல தான் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து பாஸ் ஆயிருப்போமா, இங்கே வந்துருப்போமானே தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு மக்கள். என்ன அப்படின்னா, நேத்து ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி, ஓகேவா, மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் நடைபெற்றது. அந்த ரேலியுடைய பேர் என்ன அப்படின்னா மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியா, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கான ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதற்காக அப்படின்னா முழுக்க முழுக்க இந்தியர்களுக்கு எதிராக. என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியர்கள் அதிகமா இங்க வந்து செட்டில் ஆறாங்க. எப்படி ஆஸ்திரேலியால இந்தியர்கள் அதிகமா வந்து செட்டில் ஆறாங்க. ஸோ நம்மளுடைய இதற்கெல்லாம் ஆபத்து ஏற்படுது அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட இப்போ 3% வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது வந்து இந்தியன்ஸ் தான். அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 8 லட்சம் பேர், 8.5 lakhs people வந்து அங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்கும்போது என்ன அப்படின்னா இதுக்கு எதிராக வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ரைட் விங் பார்ட்டினா ஒரு வலதுசாரி கட்சி வந்து பெரிய அளவுக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க இந்தியர்களுக்கு எதிராக. இதற்கு இந்திய அரசு சார்பிலே வந்து நிறைய கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. நான் சொன்ன அவங்க கிளாஸ்ல கண்டினியூஸாக ஃபாலோ பண்றவங்க தெரியும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட அங்கே பிரிஸ்பெயின்ல வந்து அங்கே அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் போய் அங்கே செட்டில் ஆகுறாங்க, ஓகேவா? ஸோ இதுக்காக ஒரு ரேலி நடக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, பட் நாட்டு நடப்பு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? தான் அடுத்த போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட். ஸோ உர்ஜித் பட்டேல், இவர் பேர் உர்ஜித் பட்டேல் IMF-னுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். IMF அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், ஓகேவா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது தான் வந்து IMF அப்படிங்கிறது. 1944ல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, 1944ல் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வாஷிங்டன் DC, ஓகேவா? ஸோ வாஷிங்டன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியால இருக்கக்கூடியது அமெரிக்கா, ஓகேவா? ஸோ இது தமிழ்ல வந்து சர்வதேச நாணய நிதியம், சர்வதேச நாணய நிதியம், ஓகேவா? நாணய நிதியம் அப்படிங்கிறது ஸோ இங்கே இருக்கு. ஸோ இதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா உர்ஜித் பட்டேல். ஸோ உர்ஜித் பட்டேல் யார்? இந்த பேர் நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, ரிசர்வ் பேங்குடைய 24வது ஆளுநராக இருந்தவர், 24th கவர்னர் ஆஃப் RBI இருந்தவர் தான் வந்து உர்ஜித் பட்டேல். அவருக்கு இந்த பதவி கிடைத்திருக்குது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து நம்ம டெப்டி கலெக்டர் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம் குரூப் 1 மெயின்ஸ்க்காக. ஸோ அந்த பேட்ச் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குரூப் 1 மெயின்ஸ்க்காக படிக்கிறவங்க தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் உங்களுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்குது. அதே மாதிரி வந்து எக்ஸாம் நேற்று வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்க, நம்ம குரூப்ல கூட போடுறேன், அதை பாருங்க எப்படி கொஸ்டின் ட்ரெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம மெட்டீரியல் தாண்டி நம்ம கிளாஸ் தாண்டி வெளியே போகல. ஏன்னா ஸ்கீமா இருக்கட்டும் இல்ல வந்து வேற வந்து PSLV பத்தி கேட்டிருந்தாங்க, இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்ல எடுத்தது தான் வந்து மோஸ்ட்ல எல்லா கொஸ்டினும் நம்ம கிளாஸ்ல தான் வந்து நம்ம ப்ரூஃப் வீடியோ கூட தனியா நம்ம போடணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் போயிடலாம். which is the first Indian organization to win ராமன் மெக்சேசே அவார்ட். ராமன் மகசேசே விருதை வென்ற முதல் இந்திய அமைப்பு எதுன்னா எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் முதல்ல வந்து ஒரு அமைப்பு வந்து ராமன் மெக்சேசே விருது வந்து வாங்கியிருக்கு. ஸோ இந்த ராமன் மெக்சேசே விருது வந்து எப்போ வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ இது 1957ல் வந்து ராக்ஃபெல்லர் பிரதர்ஸ் ஃபண்ட், ராக்ஃபெல்லர் பிரதர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆசியாவுடைய நோபல் பரிசு. இந்த ராமன் மெக்சேசே விருது என்னன்னு சொல்றாங்க, ஏசியாஸ் நோபல் பிரைஸ், ஆசியாவுடைய நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் விருது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமன் மெக்சேசே விருது. ராமன் மெக்சேசே அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா இவர் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய முன்னாள் அதிபர், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப்
பிலிப்பைன்ஸ். ஓகேவா, அவருடைய பெயர்ல அந்த விருது கொடுக்கப்படும். முக்கியமா எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல லீடர்ஷிப் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக கொடுக்கக்கூடியது தான் இது. ஸோ இந்த வருஷம் அதாவது அது அமைப்புகளுக்கும் கொடுப்பாங்க, தனிநபர்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அமைப்புல முதல் இப்போ நம்ம இந்தியாவில இருந்து இது அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கியிருக்காங்க, ராவேஷ் குமார் இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து இந்த வருஷம் வந்து எஜுகேட் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கினவங்க, பட் இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. எஜுகேட் கேர்ள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களும் வந்து வாங்கணும். மால்தீவ்ஸை சேர்ந்தவங்க, அப்புறம் ஃபிளாவியானா ஆண்டனி இவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்கு. இந்த சஃபீனா ஹுசைன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பித்தவங்க வந்து இந்த சஃபீனா ஹுசைன். இவங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா வந்து இந்தியாவில் ஃபீமேல் இல்லிட்ரஸியை வந்து அந்த ப்ராப்ளத்தை எராடிகேட் பண்ணும், அதாவது பெண்களுக்கு வந்து இந்த கல்வியை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட, முக்கியமாக கிராமப்புறங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, டன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த போயிடலாம். ஸோ இந்த ராமன் மெக்சைஸ் அவார்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ அடுத்த போயிடலாம் சயின்ஸ் அண்ட் டெக்ல. ஸோ வாழைப்பழம். ஸோ வாழைப்பழம், கூகுள் வாழைப்பழம் என்னென்ன அப்படிங்கிற பார்த்துலாமா. ஸோ வந்து ஒரு எடிட்டிங் டூல். ஸோ விச் ஆர்கனைசேஷன் லான்ச் ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் டூல் நானோ பனானா. ஸோ நானோ பனானா இந்த ஏஐ புகைப்பட எடிட்டிங் கருவி அறிமுகப்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து ஜெமினி 2.5 ஃபிளாஷ் இமேஜ் அப்படின்னு முன்னாடி கோட்வேர்டு வந்து ஜெமினி 2.5 ஃபிளாஷ் இமேஜ் அப்படின்னு சொன்னாங்க. இது நானோ பனானா அப்படிங்கிறது பேரு. யாருடையது அப்படின்னா கூகுள். ஓகேவா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. யூபிஎஸ்சிலே வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது மற்றபடி உங்களுக்கு தெரியும். இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறது வந்து இந்த சாட் ஜிபிடி இருக்குல்ல, சாட் ஜிபிடியை வந்து அறிமுகப்படுத்தியது ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம். டீப் சீக் அப்படிங்கிறது சாட் ஜிபிடிக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் சைனாவுடையது. ஸோ டீப் சீக் அப்படிங்கிறது சைனாவுடையது. ஓகேவா, டன். அடுத்தது நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். Which state top the state energy efficiency index 2024? மாநில எரிசக்தி திறன் குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேவா, இது வந்து எந்த அமைப்பு வெளியிட்டது அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட இண்டெக்ஸை வெளியிட்டது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் தான் இதை வெளியிட்டது. இதை வந்து யார் டெவலப் பண்ணது, இந்த இப்படி ஒரு இண்டெக்ஸை வந்து உருவாக்கியது யார் அப்படின்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏஇஇ அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை வந்து டெவலப் பண்ணது, ரிலீஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். இதில் முதலிடம் வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா, ஸோ அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகளை வந்து கண்டிப்பாக தெரியாமல் வாய்ப்பு இல்லை. நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். நீரஜ் சோப்ரா இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல தங்கம் வென்றவர் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல. ஸோ நீரஜ் சோப்ரானாலே ஜாவலின் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ நீரஜ் சோப்ரா இப்போ என்ன ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா சில்வர் மெடல். ஓகேவா, சூரிச் டைமண்ட் சுவிட்சர்லாந்துல சூரிச் டைமண்ட் லீக் சூரிச் வைரல் லீக்கில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா. எவ்வளவு தூரம் எரிஞ்சார் அப்படின்னா 85.01 மீட்டர். இந்த மேட்ச்ல ஒருத்தர் இந்த ஜூலியன் வெப்பர் இருக்காருல்ல, ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர், அது தூக்கி போட்டது இங்கே சுவிட்சர்லாந்து ஜெர்மனி போயிருக்கும் போல. ஸ்ட்ரெயிட்டாக அவனுடைய முதல்வர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போயிருக்கும் போல. ஸோ 91.51 மீட்டர் மக்களே, அதாவது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் த்ரோ ஜெர்மனியில் சேர்ந்த ஜூலியன் வெப்பர் அவர்கள் வந்து போட்டு தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. ஓகே, அர்ஷத் நதீம் தெரியும், பாகிஸ்தான். ஸோ இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் தங்கம் வென்றார். ஓகேவா, அடுத்த போயிடலாமா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட், சர்வதேச அணு ஆயுத சோதனை எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதி. ஸோ நம்ம ஊர்ல நமக்கு நியூக்ளியர் டெஸ்ட்டுக்காக நிறைய சோதனை எல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் எப்போ பண்ணாங்க தெரியுமா? மே 18, 1974. ஓகேவா, இதனுடைய பெயர் ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா பொக்ரான்ல தான். ஓகேவா, பொக்ரான் ராஜஸ்தான்ல, பொக்ரான்ல. ஓகேவா, பொக்ரான் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இடம். அதற்கு அடுத்தது ரெண்டாவது நியூக்ளியர் டெஸ்ட் இந்தியாவுடைய எப்போ நடைபெற்றது அப்படின்னா மே 11, 1998. ஓகேவா, ஸோ இது வந்து ஆபரேஷன் சக்தி, இந்தியாவுடைய இரண்டாவது அணு ஆயுத சோதனை. ஓகேவா, ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிறது இதுவும் பொக்ரான்ல தான்.
இந்த மே 11 என்னன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா நேஷனல் டெக்னாலஜி டே, தேசிய தொழில்நுட்ப தினம். தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படிங்கிறது வந்து மே 11, ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த டெஸ்ட் எல்லாம் இதெல்லாம் ஸ்டாட்டிக் பார்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுக்கும் இந்த இன்டர்நேஷனல் டேக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த டேட்டுக்கும். பட் நியூக்ளியர் டெஸ்ட்னால இதை நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ண நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். அடுத்து போயிடலாம். ஸோ தெலுங்கு லாங்குவேஜ் டே, ஓகேவா? ஸோ கிடுகு வெங்கட ராமமூர்த்தி, ஓகேவா? இவருடைய பிறந்தநாள் தான் தெலுங்கு லாங்குவேஜ் டே கொண்டாடுறோம். இவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 29. கிடுகு வெங்கட ராமமூர்த்தி, கிடுகு வெங்கட ராமமூர்த்தி, ஓகேவா? ஆகஸ்ட் 29 தெலுங்கு மொழி தினமா நம்ம செலிப்ரேட் பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே, சிறு தொழில் தினம். இந்தியாவில சிறு தொழில் தினம், நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 30 கொண்டாடுறோம். ஏன் ஆகஸ்ட் 30 கொண்டாடுறோம்னா ஆகஸ்ட் 30 2000 ஆண்டுல இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஒரு கொள்கை பேக்கேஜ், அதாவது ஒரு பாலிசி, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி பேக்கேஜ் லான்ச் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ அதனால இந்த தினத்தை வந்து நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டேயா நம்ம கொண்டாடுறோம், ஓகேவா? சிம்பிள். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் திமிங்கல சுறா டே, சர்வதேச திமிங்கல சுறா தினம் நமக்கு ஆகஸ்ட் 30 தான், ஓகேவா? வெரி ஸ்ட்ராங். அடுத்து மலேசியா இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ மலேசியாவும் வந்து அடிமையா தான் இருந்தாங்க. யார்கிட்ட? நம்மள அடிமையா வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ், அவங்ககிட்டே தான். நம்ம 47 வாங்கிட்டோம், அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்கினான், ஓகேவா? ஆகஸ்ட் 31 1957 தான் மலேசியா வந்து சுதந்திரம் வாங்கினாங்க. அப்போ ஆகஸ்ட் 31 நமக்கு மலேசியா இண்டிபெண்டன்ஸ் டே, ஓகேவா? நெக்ஸ்ட் நேஷனல் நியூட்ரிஷன் வீக் 2025, தேசிய ஊட்டச்சத்து வாரம் 2025 எப்போது அனுசரிக்கப்படுதுன்னா செப்டம்பர் 1 ல இருந்து 7, ஓகேவா? ஸோ ஈட் ரைட் ஃபுட் ஃபார் அ பெட்டர் லைஃப் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருள். இப்போலாம் வந்து வீக்குக்கும் வந்து நமக்கு வந்து தீம் அப்படிங்கிறது கேட்காங்க, அதனால ரொம்ப முக்கியம். ஈட் ரைட் ஃபார் அ பெட்டர் லைஃப், ஓகேவா? ஈட் ரைட் ஃபார் அ பெட்டர் லைஃப் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருள். ஈட் ரைட் ஃபார் அ பெட்டர் லைஃப் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருள். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த ஊட்டச்சத்து வாரம் அப்படிங்கிறது முதல்ல எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 1982. 1982 முக்கியம், இது முக்கியம், இதுவும் முக்கியம். சில இதுக்கு நான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண டேட் சொல்வேன், எல்லாத்துக்கும் படிக்க வேண்டாம், சில இதுக்கு மட்டும் பார்த்தா போதும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பிஜி டிஆர்பி பாண்டிச்சேரி எக்ஸாம் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, இந்த 2025 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பார்த்தாலே போதும். இது அக்டோபர்ல இருந்து செப்டம்பர் 2025 வரை கவர் பண்ணிடுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வாரதோறும் ஒரு வாரம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வீக்லி பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் அது கூட இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். மெட்டீரியல் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் சாம்பிள் வந்து நம்ம வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூனிட் 6க்கான ஒரு மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ யூனிட் 6 முன்னாடி யூனிட் 8 இருந்தது. ஸோ சிலபஸ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இது கூட வந்து உங்களுக்கு 3 வருஷத்துக்கான யூனிட் 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப், ஓகேவா? இது எல்லாமே பைலிங்குவலாக இருக்கும். திருக்குறள் மட்டும் தமிழ், மற்றதெல்லாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 499 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் இந்த மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வாங்கிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், ஏன்னா இதில் கிடையாது, நம்ம வந்து எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தினமொரு திட்டம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து கனவு இல்ல திட்டம். ஸோ கனவு இல்லம் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கனவுகள் இருக்கு. இது நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்றேன். இது வந்து நமக்கு வந்து ஜூன் 3 2022 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். இது யாருக்கான திட்டம் அப்படின்னா தமிழ் அறிஞர்களுக்கு. ஸோ தமிழ் ஸ்காலர்ஸ் இருக்காங்கல்ல, தமிழ் அறிஞர்களுக்கு வந்து வீடு வழங்கக்கூடிய திட்டம். ஸோ அதாவது இப்போ நம்ம நிறைய அவார்ட்லாம் பார்க்குறோம். இப்போ சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுடைய விருது,
இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்த தேசிய சர்வதேச மாநில விருது வாங்கிய தமிழ் அறிஞர்களுக்கு புரியுதா, அந்த மாதிரி அவார்ட்லாம் வாங்கின தமிழ் ஸ்காலர்ஸ் தமிழ் அறிஞர்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுப்பாங்க. ஸோ வீடு எங்க கட்டி கொடுப்பாங்க, அவங்க ஒன்று அவங்களுடைய சொந்த மாவட்டத்தில் இல்லை அவங்க கேட்குற இடத்துல கட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 5 சென்ட் இடத்துல 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதான் இந்த ஸ்கீம். ஸோ அடுத்து வந்து கமெண்ட் செக்ஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் லாஸ்ட் கிளாஸில் கேட்ட கேள்வி, ஈஸியான கேள்வி. ஸோ ராஜகோபாலாச்சாரி எங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்தார், அதாவது திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் போயிருப்பாரு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதுக்கு அடுத்து இன்னைக்கான கேள்வி, இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் அப்படின்னு என பாடியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், டி சுரதா. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணா பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். இல்லை நீங்கள் டெலிகிராம்ல சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இல்லை டெய்லி சிஏ குவிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் போடுவோம். மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா ஒரு டைம் ஏதாவது ரிப்பீட் பார்த்தோம்னா என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஃபயர் கமிஷன் தீயணைப்பு ஆணையத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சங்கர் ஜிவால். முக்கியமந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா வந்து பீகார்ல ஆரம்பிச்சிருக்காங்க. யூ ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து டெல்லி. அடுத்தது வந்து எஸ்யூ சமிட் 2025 வந்து டியான்ஜின். அடுத்த கேள்வி, இந்த ஸ்கூல் ரூம் கிளாஸ் ரூம்ல செல்போன் பேன் பண்ணது சவுத் கொரியா. ஐஎம்எஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து உர்ஜித் பட்டேல். அதுக்கு அடுத்தது ராமன் மெக்சிசி வந்து எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. நானோ பனானா அப்படிங்கிறது கூகுளுடைய போட்டோ எடிட்டிங் டூல். ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்ட் மிஸ்டேக்ஸ்ல முதலிடம் வந்து மகாராஷ்டிரா. சுரேஷ் டைமண்ட் லீக்ல நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல். இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் ஆகஸ்ட் 29. ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே வந்து நமக்கு ஆகஸ்ட் 30. தெலுங்கு லாங்குவேஜ் டே நமக்கு வந்து ஆகஸ்ட் 29. இன்டர்நேஷனல் வேல் ஷார்க் டே ஆகஸ்ட் 30. அதே மாதிரி மலேசியா இண்டிபெண்டன்ஸ் டே உங்களுக்கு ஆகஸ்ட் 31. தேசிய ஊட்டச்சத்து வாரம் செப்டம்பர் 1 to 7. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.